நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். உன் வாழ்வில் உரிமை கொண்டிட இறையும் மனித குலமிதோ. இறை உன் வாழ்வில் உரிமை கொண்டிட இறையும் மனித குலமிதோ. இறையில் கருணை பொழியும் பலியில் நீதமும் இணைய வருகின்றோம். உலகில் தந்தையே உம் திருமகனுடன் கூடியே பலியிட வந்தோம். உம்மை பணிந்திட தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள், உப்பாக இருக்கிறீர்கள். உலகிற்கு அந்த ஒளியாக உப்பாக இருக்கிற நீங்கள் அனைவரும் ஒருவர் மற்றவருக்கு உகந்த வாழ்வு வாழவும் பயனுள்ள வாழ்வு வாழவும் இன்றைய நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அன்பை கொடுக்கவும், இரக்கத்தை காட்டவும், மன்னிப்பை கொடுக்கவும் இன்றைய நாள் நமக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பாக இருக்கிறது. அந்த பிறருக்கு உகந்த வாழ்வு என்பது நாம் உலகிற்கு சுவையூட்டவும் ஒளியூட்டவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வாழ்வை பெற்றவர்களாக வாழ நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இறையாசிர் வேண்டி தொடர்ந்து மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தையும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழி நடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, 7 முதல் 16 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். அந்நாட்களில் நாட்டில் மழை பெய்யாத காரணத்தால் சில நாட்களில் அந்த ஓடையும் வற்றி போனது. அப்பொழுது ஆண்டவரது வாக்கு எலியாவுக்கு வந்தது. நீ புறப்பட்டு சீதோன் பகுதியில் இருக்கும் சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு. உனக்கு உணவு அளிக்குமாறு ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வரச் செல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவர், வாழும் உம் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை. பானையில் கையளவு மாவும் களையத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்போது 2 சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம். அதன்பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய். ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா. பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே: நாட்டில் ஆண்டவர் மழை பெய்யச் செய்யும் வரை நான் பானையிலுள்ள மாவு தீராது, களையத்திலுள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவும் இல்லை, களையத்திலிருந்த எண்ணெயும் குறையவும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. முதலுரை பாடல் திருப்பாடல் 4. நாம் பாட வேண்டிய பல்லவி: ஆண்டவரே எங்கள் மீது உமது முகமொழியை வீச செய்யும். சொல்லுங்கள், ஆண்டவரே எங்கள் மீது உமது முகமொழி வீச செய்யும். ஆண்டவரே எங்கள் மீது உமது முக ஒளி வீச செய்யும். பாடுவோம். ஆண்டவரே எங்கள் மீது உமது முக ஒளி வீச செய்யும். எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கும் பதில் அளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்பொழுதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே எங்கள் மீது உமது முக ஒளி வீச செய்யும். மானிடரே, எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிமைக்கு இழுக்கை கொண்டு வருவீர்கள்?
எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடி செல்வீர்கள். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முகவொளி வீச செய்யும். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முகவொளி வீச செய்யும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது மக்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு ஓப்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிப்படும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, ஒரு தெருவில் ஒரு நாள் இரவு நேரத்தில் மின்வெட்டு ஏற்படுகிறது. அந்த மின்வெட்டிலே எல்லா விளக்குகளும் அணைந்துவிடும். அப்பொழுது அந்த ஒரு வீட்டில் இருந்த சிறுமி, எல்லாரும் தத்தளிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த சிறுமி மட்டும் ஒரு தீப்பெட்டியை எங்கிட்ட தட்டி தடுமாறி வீட்டில் போய் கண்டுபிடிச்சி ஒரு மெழுகுதிரியை கண்டுபிடிச்சி அந்த தீக்குச்சியின் வழியாக அந்த மெழுகுதிரியை ஏற்றுகிறது. அந்த மெழுகுதிரியிலிருந்து பக்கத்து வீட்டுக்காரவங்க ஏற்றுருக்காங்க, அடுத்த வீட்டுக்காரங்க ஏற்றி அந்த விளக்கின் அந்த தீக்குச்சியிலிருந்து வந்த ஒளி மூலியமாக அந்த தெரு முழுவதும் மீண்டும் பிரகாசமானது, வெளிச்சமானது என்பதனை அந்த சிறுமி பார்த்தோன்னே ஆச்சரியமாயிருச்சு. நான் பற்ற வச்ச இந்த தீக்குச்சியில் இவ்வளவு ஒளி பெற்றிருக்கிறேன் அப்படின்னு ஆச்சரியமாக தன் தாய்கிட்ட போய், அம்மா, நான் பற்ற வச்ச இந்த தீக்குச்சி மூலிமா, இந்த விளக்கு ஒளி மூலிமா இவ்வளவு பேர் ஒளி பெற முடியுமா அப்படின்னு கேட்ட பொழுது, இதுக்கு ஒளி கொடுப்பதற்கு மிகப்பெரிய சூரியன் தான் தேவையில்லை மகளே, இந்த சாதாரண தீக்குச்சியும் போதுமானதாக இருக்கும். இப்படி நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலேயும் பிறருக்கு ஒளியூட்டக்கூடியவர்களாக இருப்பதற்கு தீக்குச்சியை மட்டும் பயன்படுத்துவதில்லை, நம்முடைய வாழ்வையும் பயன்படுத்த வேண்டும் என்ற பாடத்தை அந்த தாய் தன்னுடைய மகளுக்கு அன்றைய நாளிலே சொல்லி கொடுத்தாராம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாள் நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தியிலிருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம்,
நீங்கள் உலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்றால் பிறருக்கு உகந்த வாழ்வு வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. உப்பினுடைய தன்மை என்ன? உப்பினுடைய தன்மை என்ன? ஒவ்வொருக்கும் அப்படி தானே, டேஸ்ட் சொல்லக்கூடாது. உப்பினுடைய தன்மை என்ன பண்ணும்? உப்பு சுவையூட்டக்கூடியதாக இருக்கிறது. எல்லா உணவிற்கும் சுவையூட்டக்கூடியதாக இருக்கிறது. உப்பில்லா பண்டம் எங்கே போவோம்? உப்பில்லா பண்டம் குப்பைக்கே என்பது போல அந்த உப்பில்லாத பண்டத்தை நாம் யாரும் சுவைக்க முடியாது. அந்த அளவிற்கு உப்பு என்பது அந்த உணவிற்கு எவ்வாறு சுவையை ஊட்டக்கூடியதாக இருக்கிறதோ அதே போன்று நம்முடைய வாழ்வும் பிறருடைய வாழ்விற்கு சுவை ஊட்டக்கூடியதாக. இந்த சுவைன்னு சொன்னோன்னே எத்தனை சுவைகள் இருக்குது? 6 சுவை. அறுசுவை உணவுன்னு சொல்லுவோம். அப்போ அறுசுவையில் கசப்பும் இருக்குது. அப்போ நான் கசப்பு தான் எல்லாத்துக்கும் கொடுப்பேன் அப்படின்பது நம்முடைய வாழ்வல்ல, இனியவையாக இருக்கிறது. அந்த இனிய வாழ்வை நாம் பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக என்ன சுவை அது கொடுக்கிறது? உப்பு என்ன கொடுக்கிறது? மிகவும் சீக்கிரமாக கெட்டு போகக்கூடிய பொருட்களை கெட்டு போகாமல் பாதுகாக்கக்கூடிய தன்மையை இந்த உப்பு பெற்றிருக்கிறது. நாம் பிறருடைய வாழ்வை கெடுக்காது, பிறருடைய வாழ்வை கெட்டு போகாது பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஆற்றலை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே அதையே நாம் பிறருக்கு கொடுக்கவும் இன்றைய நாளிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பிறருடைய வாழ்விலே சுவையூட்டக்கூடிய அந்த கருவியாக நாம் இருக்கவும், பிறருடைய வாழ்வு கெட்டு போகாத அளவிற்கு நல்லதொரு வாழ்வை ஏற்படுத்தக்கூடிய, நல்ல உறவை ஏற்படுத்தக்கூடிய வாழ்வை கொடுக்கக்கூடியவர்களாக முதலாவதாக நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்றால் ஒளி என்பது இருளை நீக்குகிறது. ஒருவருடைய வாழ்விலே இருக்கக்கூடிய துன்ப துயரங்களை எல்லாம் நீக்கி, கஷ்டங்களை போக்கி, அவருடைய வாழ்விற்கு அன்பும் அமைதியும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் கொடுத்து வாழக்கூடிய அருளை இந்த நாள் நமக்கு அழைப்பாக கொடுக்கிறது. நாம் துன்பம் அடையலாம், பிறருடைய துன்பத்தை போக்கக்கூடியவர்களாக நம் துன்பத்திலிருந்து பாடத்தை கற்று, நீர் இப்படி தவறான வழிகளில் சென்றால் இத்தகைய துன்பங்களை அடைவாய், மாறாக நீர் சரியான பாதையில் செல்லுகின்ற பொழுது நீ நல்வாழ்வை அடைவாய் என்பதனை நல்லதொரு வழிகாட்டிகளாக, ஒளியாக, நல் பாதையை காட்டக்கூடிய மக்களாக வாழ இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலேயும் நாம் வாசிக்க கேட்டோம். இந்த எலியா சாரிபாத்தைக்கு செல்லுகிறார். அங்கே இருக்கக்கூடிய ஏழை கைம்பை பார்த்து, எனக்கு போய் என்ன வீட்டில் இருக்கோ இருக்கிறத சமைச்சு எடுத்துகிட்டு வான்னு கேட்குறாங்க. அந்த ஏழை கைம்பெண் சொல்லுகிறார், ஒரு கைப்படி மாவும் பானையில் கொஞ்சோண்டு எண்ணெயும் தான் இருக்குது, அதை நான் இன்று சமைத்து முடித்து உன்று விட்டால் நானும் என் மகனும் நாளைக்கு சமைக்கிறதுக்கு ஒன்று இருக்காது, அதை உன்று விட்டு நாளையிலிருந்து பட்டினியில் கிடக்க போகும், என்னைக்கு இறப்போன்னு தெரியாது என்ற அவருடைய சூழ்நிலையை சொல்லுகின்ற பொழுது, அங்கு எலியா அந்த ஏழை கம்பெனிற்கு இறைவனுடைய அருளை வழிகாட்டுதலோடு அங்கு கொடுக்கக்கூடியவராக அங்கு மாறி போகிறார். அங்கு நீர் சென்று நான் கேட்டதை முதலில் எனக்கு அப்பத்தை சுட்டு கொண்டு வா, எப்பொழுது வரை உன்னுடைய களையத்தில் இருக்கக்கூடிய மாவும் எண்ணெயும் தீராது, மீண்டும் இறைவன் மழை பொழிது செழுமையாக்கும் வரை அந்த களையத்தில் இருக்கக்கூடிய மாவும் எண்ணெயும் தீரவே தீராது, உனக்கு பஞ்சமே இருக்காது, வாழ்வு மட்டுமே உண்டு, ஒளி மட்டுமே உண்டு என்பதனை எலியா அந்த ஏழை கைம்பெண்ணிற்கு வழிகாட்டியாக, உப்பாக, ஒளியாக வாழ்ந்து எடுத்துக்காட்டான நபராக நமக்கு வாழ்ந்திருக்கிறார் என்பதனைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து காட்டுகிறது. அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்வை சிந்தித்து பார்க்கின்றோம் என்றால், அன்பை காட்டுவதற்கு பதிலாக நாம் பம்பை மூட்டிக்கொண்டிருக்கிறோம், அமைதியை காட்டுவதற்கு பதிலாக குழப்பங்களை குடும்பங்களில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம், அல்லது மன்னிப்பை கொடுப்பதற்கு பதிலாக பிறரை தண்டிக்கக்கூடியதை நாம் செயலுக்கு இட்டு கொண்டிருக்கிறோம். இவற்றையெல்லாம் நாம் தவிர்த்து நாம் அன்பை முழுவதுமாக இறை இரக்கத்தோடு வாழக்கூடியவர்களாக, அந்த இரக்கத்தை பிறருக்கு காட்டக்கூடியவர்களாக வாழ நமக்கு இந்த நாள் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஏனெனில் நாம் அனைவரும் இறைவனுடைய இரக்கத்தை அபரிவிதமாக பெற்றிருக்கிறோம். அந்த இரக்கத்தை, அன்பை, மன்னிப்பை பிறருக்கு காட்டுபவர்களாக வாழத்தான் இன்றைய நாள் பிறருக்கு உகந்த எடுத்துக்காட்டான ஒளியாக, உப்பாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வாழ்வை நாம் ஓடோடி உழைத்து கொடுப்பதல்ல, எங்கள் ஆலயத்தில் அமர்ந்து ஜெபிப்பவரும்
ஒரு ஒளியாக இருக்கிறார். நான் நல்ல ஆசிரியராக பணி செய்கிறேன் என்றால் நீங்கள் அந்த மாணவர்களுக்கு ஒளியாக உப்பாக இருக்கிறீர்கள். நான் நல்ல மருத்துவராக நேர்மையான அரசு பணியாளராக இருக்கிறேன் என்றால் நீங்கள் உலகிற்கு ஒப்பாக ஒளியாக இருக்கிறீர்கள். நான் செய்யக்கூடிய செயல் சிறு சிறு செயல்களிலும் நேர்மையோடும் உண்மையோடும் அர்ப்பணத்தோடும் செய்கிறோம் என்றால் அதில் நாம் உப்பாக ஒளியாக பிறருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறோம். அத்தகைய வாழ்வை நாம் இன்னும் தொடர்ந்து மேம்படுத்தி கொள்ள இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவனுடைய அருளால் நாம் அனைவரும் உப்பாக ஒளியாக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒளியை பிறரோடு பகிர்ந்து அன்பையும் மகிழ்ச்சியையும் இரக்கத்தையும் காட்டி எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் நம்மை தொடர்ந்து நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பயனை ஏற்பாயே எம் உணவாயதனை தருவாயே. உழைப்பின் பயனை ஏற்பாயே. எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து வருவாராக. கோடியில் அரும்பும் மலரெல்லாம் நோடியில் மலர்ந்து வீழ்ந்திடினும். கோடியில் அரும்பும் மலரெல்லாம் நோடியில் மலர்ந்து வீழ்ந்திடினும். தலைவன் கருத்தை நிறைவேற்றும். தலைவன் கருத்தை நிறைவேற்றும். கலையின் நிறைவை எமக்கிவாய். உழைப்பின் பயனை ஏற்பாயே எம் உணவாயதனை தருவாயே. அன்புக்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்தின் நலன்களுக்காகவும் மது கையினின்று பலியினை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றவாறு எங்கள் அன்பை வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஏனாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெற செய்தார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு
தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் சிறப்பாக உம்முடைய திருப்பாதம் வந்து முழந்தால் படியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அவர்களுடைய குடும்பத்தார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. உடல் உள்ள நலனை கொடுத்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய பராமரிப்பால் நிறைவு பெற செய்வீராக. உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு நாம் அனைவரும் உடல் உள்ள நலனோடு இருக்கவும் குடும்ப தேவைகள் நிறைவேறவும் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றம் குறைகள் பாவங்களை எல்லாம் பாராமல் நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானம் தந்தருளும் தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. அன்னை தாம் நினைத்தே மாழுமிகள் அழுதாம். அன்னையை தாம் நினைத்தே மாழுமிகள் அழுதாம். பிழைப்போ மேலுமக்காய் ஒரு கோவிலை செய்வோம் என்றாம். பிழைப்போ மேலுமக்காய் ஒரு கோவிலை செய்வோம் என்றாம். மாதாவா மேரி உன்னதருளா, மாதாவா மேரி உன்னதருளால் கரை சேர்ந்திட நொடியில் கண்டார். இந்த பூவிலே ஒரு காலத்தில் தனம் தேடும் நோக்கத்தில் திசை போகும் நாளில் நீ காமரா போர்ச்சுகீஸ் தேசத்தார் கடல் பயணம் செய்தார்கள். சந்தோஷமா சொல்லுனாததாய் புயலும் வீச, காடுனாததாய்
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.